மக்களே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம போரூர் தான் வந்திருக்கோம். எதுக்கு வெறும் போரூர் அப்படின்னு கேக்குறீங்களா? போரூர் வேற எதுவும் இல்லை காய்ச்சி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லீவ் விட்டோன்னே சம்மர் டைம்ல வந்து ஒரு இதே மாதிரி எக்ஸிபிஷன் மாரி போட்டிருக்காங்க போரூர்ல. அது போரூர்ல எந்த இடத்துல பாத்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் ஆப்போசிட்ல தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்க வரலாம். வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கேம்ஸ், நிறைய வந்து சர்க்கோஸ் அந்த மாதிரி ஆட்டம்லாம் வச்சிருக்காங்க. இவங்களோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி 60 ரூபாய் தான். அப்புறம் பார்க்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 ரூபா பைக் பார்க்கிங் மட்டும். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆனாங்க இந்த மாதம் மே மாதம் தான்ப்பா, மே 1லேருந்து மே 30 வரைக்கும் இருக்கும்பா. அதுக்கு அடுத்து இருக்க வாய்க்கு இருக்காது அப்படின்றாங்க. அதில் இந்த மந்த்துக்குள்ளே யாரும் வந்தீங்கன்னா ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு போங்க. இப்போ இங்கே நிறைய கேம் இருக்குது, நம்ம அதான் விளாட போகிறோம். வாங்க போய் பார்ப்போம், உள்ளே போகலாம் வாங்க. சரியான ஃபன் பண்ணுறோம் கைஸ், வாங்க போகலாம். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? போயிட்டோம். எதுக்கு ஆச்சரியமாக்குது? ஒட்டகச்சிவிங்க இல்லை, இது டைனோசர் தான் தம்பி. பாத்தியா டைனோசரு? சாரி, நான் வந்து தப்பா சொல்லிட்டேன். இது வந்து டைனோசரு. 2 பேரும் ஒரே ஆயிட்டு இருக்கிறாடுல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதனால வந்து அது 2 பேரும் ஒட்டகச்சிவிங்க நினைச்சேன். அதான் நினைச்சேன் நானு. ஒட்டகச்சிவிங்க இருக்கு, சிங்கம் இருக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா புலி இருக்கு. இது வந்து ஐநாவா இல்ல சிறுத்தையான்னு தெரியல, அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. மற்றதுல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க போட்டு, வேற லெவல்ல இருக்கு. அதான் தலைவன் வரகிறாப்பல, வேற லெவல்ல இருக்காப்பல. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மங்கி இருக்கு. நீங்களே ஒரு ஜம்முன்னு உட்காந்து இருக்காப்பல, தெரியுமா? அடடா பிரமாதமா இருக்கு. இன்னும் உள்ள போல, வாங்க உள்ள போய் பார்ப்போம். இதுல வந்து நம்ம கிட்ட வந்து 50 ரூபா இந்த கேமு. மொத்தத்துல வந்து நம்ம கிட்ட ஒரு 6 பால் இருக்கும். இந்த 6 பாலை போட்டு நம்ம கணக்கு போட்டு அதுல வந்து அங்க இருக்கு பாரு 15, 23, 20, 12, 22 இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு பிரைஸ் கிடைக்கும். இது சூது கிடையாது சார், பயப்படாதீங்க. ஜஸ்ட் டைம் பாஸ். பெருசா டிவி, ஆமா 36 வந்தா டிவியாக்கா? வேற லெவலுப்பா. 36 வந்தா டிவியா? சரி வைக்கிறோம். விழுகாட்டி என்ன பண்றது? ஏர் கூலர் அது வேணா உயிர்ந்தா நல்லா இருக்கும். அது நம்பர் இருந்தான்னு தெரியல. சரி தம்பி போட்டுடலாமா? முதல் பந்து போட போறேன். அமௌண்ட் கொஞ்சம் பெருசா வந்தாதான் நம்மளுக்கு பெரிய கிஃப்ட் வேணும். சரி போடுவோம், போட்டுலாமா? 4 அடிச்சிடுச்சே. ஃபர்ஸ்டே வந்து 4 எடுத்துட்டேன். அடுத்த 4 எதுவும் இல்லை ஜி, இதெல்லாம் கூட்டினா தான் ஜி வருமா அந்த கேம். ஜி உயிரை வாங்குறீங்க. இப்போ அடுத்த பால் வந்து லக்கெட்டு போட போறேன். லக்கெட்லயே உயிர் பாருங்க. 6 10. அடுத்த பந்து 5. அதான் இன்னும் ஒன்று வெயிட்டா ஏதாவது நல்லா இருக்கும். இது வந்து ஆஃப் கட்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வந்து ஐயோ ஒண்ணு வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இருங்க கூட்டுமா 5 6 7 8 19 வருதா? எதுக்கா வருது 19க்கு? உண்மையிலே 19 ரூபா தானா? தேங்க்யூ. உண்மையிலே 19 ரூபாய்க்கு தான் கிச்சுதா. சந்தோஷமா வாங்கிக்கணும். வந்து பாருங்க சரோஜாதேவி வாழ வரும். பாத்தீங்களா வந்து இந்த மாதிரி இந்த பிரைஸ் அடிச்சிருக்கேன். 19 தான் வந்திருக்கு. நான் வந்து ஆரம்பத்துல 36 33 அந்த மாதிரி பெருசா ஏதாவது வரும்னு பார்த்தேன். என்னடா சொல்ற? பட் நம்ம பேட் லக்கு இதுனா கிடைச்சது. போன வாட்டி ராஜா தீவு திடல் போனாக்கா, தீவு திடல போய் நானும் கேம்லாம் விளாட்னேன். பலூன் கிட்ட ஒரு 10 பலூன் 8 பலூன் சுட்டேன். கடைசியில பார்த்தா ஒன்னும் இல்லைன்ட்டாங்க. இப்ப நீங்களாம் ரொம்ப தங்கமான மனுஷன் அக்காவுக்கு பாத்தீங்களா. சரி தம்பி வந்துட்டா அப்பல வந்தோடனே ஏதோ ஒன்று போட்டு கிடைச்சிச்சு. உண்மையிலே வந்து நல்ல உண்மையிலே வந்து யாரு வந்தாலும் பிரைஸ் உண்டுங்க இந்த கேம்ல மட்டும். அதனால சீக்கிரம் வந்து விளையாடுங்க. நம்ம அடுத்த கேம் போயிடலாம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? இந்த கேம் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 ஸ்டிக்கு வரும். அதனால இதை போடுறோம். ரவுண்டா விழணுங்க. ரவுண்டா விழணுமா? ஓ அந்த ரவுண்டு சொன்னீங்களா? அதான் அமௌண்ட் ரவுண்டா. இது 50 ரூபா அந்த கேமு. 7 ஸ்டிக் இருக்கும். நம்ம கூட வந்த ராஜா வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா சாப்பிட்ற மாதிரி ஏதாவது பொருள் எடுவேன்னு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நீ சோப்பு டப்பாலஜி எனக்கு எதுவுமே போட வராதுஜி. சரி சரி அங்க அங்க எடுங்க. வேற எடு உயிரி பாருங்க. ஐயோ தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒண்ணு மிஸ் ஆச்சே. அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவான். ஐயோ 2 மிஸ் 3 மிஸ். எனக்கு ஒரு மாதிரி பயமாகுது. 3மே மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ போடலாமா நான் தெரியலையே. அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்த கேம ஏதாவது உயிதான் பார்ப்போம். அக்கா எல்லாம் பாருங்க இதெல்லாம் தவிர்த்து போகுது. எல்லாமே எதுலையுமே உய மாட்டேங்குது. பாட்டு மெதுவா போடுவா. மெதுவா போட்டாதான் நான் பாட்டு எகிரி எகிரி போகுது பாருங்க. இரா நான் கண்ணை எப்படியா அக்கா நான் இப்ப வந்து கண்ணு திறந்து போட்டு எதுவுமே உயில. இப்ப நான் கண்ணை மூடி போட போறேன். ஏதாவது உயிர்ந்தா உயிட்டோம். சோலி முடிச்சு. What a man. எதுக்கு ஆச்சு பாக்குது. ஏய் கண்ணை திறந்து போட்ட எதுவுமே உயில. கண்ணை மூடி போட்டா உழுதுங்க. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம். ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அக்கா மகிமே மகிமக்கா பிஸ்கெட்டு அப்பா 50 ரூபா வீணா போல. 10 ரூபா பிஸ்கெட்லாம் கெச்சுது. அடுத்து இருங்க. அடுத்தும் வந்து கண்ணை மூடிதாக்கா போட போறேன். ஐயோ தேங்க்யூ. இன்னைக்கு ஆனா உண்மையிலே சொல்றேன் வந்ததுலயே வந்து இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. ஏன்னா ஒரு கேம் ஜெயிச்சிட்டேன். வந்து நம்மளுக்கு வந்து 50 ரூபா கேம்ல வந்து 10 ரூபா லாபம். அதுல இந்த பிஸ்கெட்டை வந்து இதெல்லாம் போட்டிருப்பேன். உண்மையிலே கேம் சூப்பரா இருந்துச்சு. அடுத்து வந்து நிறைய இருக்கு. பேய் வீடு இருக்கு. இன்னும் நிறைய ஏகப்பட்ட இருக்கு. அந்த அண்ணன் ஏதாவது வச்சிருக்காரோ அந்த அண்ணன் கிட்ட போய் கேட்போம். வணக்கண்ணா. என்னண்ணா இது? காய் வெட்டுறது. வெஜிடேபிள் கட்டர். ஓ அடடா கத்தி எடுத்துலாம் வெட்ட வேணாம். கையெல்லாம் அரைச்சிக்க மாட்டாங்க. இதுல பண்ணாலே போதும். சூப்பர்ண்ணா. அடடா சூப்பர்ண்ணா. எவ்வளோண்ணா இது? 100 ரூபா. 100 ரூபாவா? அழகா அற்புதம். இது எப்படிண்ணா? சாப்பர் ஆனியன் சாப்பர். ஓ நம்மளே கையில முடிக்கணுமா? ஓ ஓ வேற லெவலு. கரண்ட் எல்லாம் போச்சு. நம்ம கரண்ட் மிச்சம் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு வருதுண்ணா பிரைஸ்? 150. இது 100. ஓ சூப்பரா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து வாங்குங்க. இது வந்து 150 ரூபா 150. இது வந்து பாத்தீங்கன்னா 100 ருபீஸு. காய்கறி வெட்டுறது உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்கு. நம்ம அடுத்து இன்னும் நிறைய போகலாம். நான் இங்கே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். வாங்க அடுத்து உள்ள போகலாம். தெரியுமா டெல்லிக்கே போய் டெல்லி அப்பளம் சாப்பிட போறோம். அப்படிதான் நினைச்சீங்க. ஆனால் பக்கத்துல தான் டெல்லி அப்பளம் இருக்கு. நம்மளுக்காக வந்து போடாம வெயிட் பண்றாரு அந்த அண்ணன். வாங்க போலாம்.
நம்மளுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலா போட்டு தரேன். இது மேல ஏதாவது மசாலா போட்டு விடுங்கண்ணா. ஓ பொடியா? என்ன பொடினா இது? மசாலா தான் பொடினா இட்லி பொடி நினைச்சுட்டேண்ணா. அது இல்லை. பொடியோட சாப்பிட்டா சும்மா வேற லெவல்ல இருக்கும். சரி ஓகே, டெல்லி அப்பளம் வந்துச்சு. நம்ம அப்படி சேர்ல உட்காந்து போய் சாப்பிடுவோம். எப்படி இருக்கு பத்தியா? பெரிய அப்பளமா இருக்கு. டெல்லி அப்பளத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? அடடா அடடா அடடா, ஒரே சவுண்டா இருக்கு. பக்கத்துல வந்து பேய் வீடு இருக்கா, அதனால இல்ல, பட் சவுண்ட் அதிகமா இருக்கு. ஆனா எங்கேயோ சாப்பிட்ட ஃபீலிங் தான் பாக்குது இந்த அப்பளம், இந்த டெல்லி அப்பளம். உண்மையிலே நல்லா இருக்கு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியா ராஜா? உண்மையிலே சூப்பரா இருக்கு. லைட்டா மசாலா போட்டுப்போம். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து கம்பல் 40 ரூபா. இங்க நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பாத்தீங்களா, குட்டி பேபிக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாரு, புளிப்பு சாக்லேட்டு, சிகரெட்டு. ஆஹா, இங்க பாத்தீங்களா மம்மி டாடி தானே இங்க ராஜா? இங்க பாரு, மம்மி டாடி. இது வந்து இது பாருங்க, எல்லாரும் காட்டுற பாரு. இப்படி இருந்தா மம்மி, இப்படி திருப்பினா டாடி. இதுதான் மம்மி டாடி. இவ்வளோ பாருங்க, கிராண்ட் ஃபாதர் பெரிய பாப்பல. இது பத்தியா, 5 ரூபா காயினு, 50 ரூபா காயினு. இங்க வந்து எல்லாமே ஜிபே தான். எதோனா ஜிபே பண்ணிட்டு போலாம், போயிடலாம். புளிப்பு சாக்லேட்டு வாங்க, அடுத்து போகலாம். இந்த எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா புழுக்கள் பொடியில தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அதனால உண்மையிலே பிரைஸ்லாம் உண்டு. இங்கே பாருங்க, பிரைஸ் பாருங்க. மலேசியா போகிறோம், ஐபோன் வர வருது, அப்புறம் ஒனிடா டிவி, ஒரு கேமரா. இது வந்து லாஸ்ட் மந்த்து அன்னைக்கு வந்து குளிக்கிட்டு இதை வந்து கிஃப்ட் யாருக்கு இதோ இவங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்துடும். நான் உள்ள போடுறேன், அவ்வளோதான். அநேகமா வந்து இந்த மந்த் எண்ட்ல வந்து கிஃப்ட் வந்துடும். ஆனா யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியல. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேக்கா, வரக்கா, பாய்க்கா. கைஸ், உண்மையிலே சொல்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க பாத்தீங்கன்னா நான் பிரைஸ்லாம் அடிச்சுட்டு வந்தேன். அதே மாதிரி செம்ம ஃபன்னா இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு. இங்க வந்து ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என் ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அது மே 30 க்ளோஸுங்க. அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து இங்க வந்து ஜாலியா பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இவங்க வந்து போகும்போது என்ட்ரன்ஸ்ல வந்து சீட்ல எழுதிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அது நீங்க பாத்துருப்பீங்க. அந்த ஒரு இதுவும் குழுக்கள் முறையில் ஒரு ஆஃபர் பேர் போறாங்க. செம்ம ஜாலியா இருக்கும். மறக்காம வந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பாய் பாய்.